கிருஷ்ண கோயில் எல்லாமே வந்தேரிகள். முதல்ல அதையும் படையெடுப்பாக. ஆமாம், அதையும் படையெடுப்பு தான். முதல்ல ராமாயணம் மகாபாரதம் எங்களின் இதிகாசம், அதுதான் இந்தியாவின் அடையாளம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீதை பிறந்தது நேபாளத்தில் இல்லைங்க. ஓ, இது ஊரே கிடையாது. அப்போ அவங்க இந்திய அடையாளத்தில் வரமாட்டாங்க. சகுனியினுடைய ராஜ்யம் வந்து ஆப்கானிஸ்தானுங்க, காந்தார தேசம். காந்தார தேசம். யார் இந்தியர்கள்? யார் இந்தியர்கள்? வந்தேரி கூட்டம். முதல்ல இதை இடிக்கணும். அவர் போட்ட வழக்குக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். முதல்ல ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில் எல்லாத்தையும் இடி. வந்தேரி ஒரிஜினல் யார்? ஆரம்ப மொகஜதாரோவில் காட்டிடுச்சு இல்லை யார் ஒரிஜினல்னு? திராவிடர்கள் தானே. நீ போட்ட கேஸு நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் இந்த ஆரியர் வந்தேரிகள் அடையாளங்களை அழித்து ஒழியுங்கள். செய்யுங்க, ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்க. நீங்கள் ஆரியர்கள் வந்து இந்த நாட்டின் பூர்வீக குடியில் இல்லையா? பூர்வீக குடியே கிடையாதுங்க. அவனுங்களுக்கு ஒரு நாடே கிடையாதுங்க. வந்தேரி நாடோடிகள்ங்க. அவங்க சொந்த நாடே கிடையாது. செமிட்டிக் நாடோடிகள். அவனுங்களுக்கு நாடே கிடையாது. அவங்களுக்கு மொழி கிடையாது. அவங்களுக்கு கலாச்சாரம் கிடையாது. வர்ற ஊர் தண்ணி மாதிரி. என்ன நேரத்தை ஊற்றுறீங்களோ அந்த நேரத்தை ஏற்றுக்கும். என்ன சுவையை கூட்டுறீங்களோ அந்த சுவையை. தண்ணிக்குன்னு ஒரு சுவை கிடையாது, ஒரு நேரம் கிடையாது. 2500 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருந்துட்டாங்க. இந்த நாட்டில் நல்லது கெட்டது ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கமாக இருந்துட்டாங்க. இன்னும் அவர்களை வந்து இந்த நாட்டின் மைந்தரை ஏற்றுக்க மாட்டீங்களா? ஆட்சியாளர்களாக இருந்ததே இல்லையா? எப்போ? ராஜகுருக்களா? ராஜகுருக்களாக தான் இருந்தாங்க. முகலாயர்கள் தாங்க 700 வருஷம் ஆண்டாங்க. அது ஒன்றும் வட இந்தியாவுக்கு ஏது வரலாறு எங்கே இருக்குது? முகலாயர்கிட்ட தான் வரலாறு. அதுக்கு அப்போ அதானே ஆரம்பிக்குது அவங்களுக்கு வரலாறு. இந்திய வரலாறு. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன புத்தர் மதத்தை பரப்பினார். இவர் மகாவீரர் வந்து மதத்தை பரப்புனாங்க. அசோகம் மதத்தை தான் பரப்புனார். நாடுகளை வென்ற வரலாறே கிடையாது. எந்த ஒரு வடநாட்டு ராஜா வந்து இன்னொரு நாட்டை படையெடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போனால் அவன் தென்னாட்டு பக்கம் கூட வரலீங்களா அவனுக்கு? அப்புறம் அவனுக்கு ஏது வரலாறு? அவனுக்கு என்ன இருந்தது வரலாறு? ஆரிய மன்னர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வரலாறே வந்து அரப்பமாக இருந்தாருக்கப்புறம் பாபர் தான் ஆரம்பிக்குது அவனுங்களுக்கு. அவனுக்கு கட்டின மானுமெண்ட்ஸ் தானே இன்றைக்கி இந்தியாவினுடைய அடையாளங்களாகவே இருக்கிறது. அதுதானே இருக்குது. யார்? முகலாயர்கள் கட்டின. ஆமாம், அசோக ஸ்தூபி பௌத்த மதம். இவர் சொல்கிற இந்து மதத்தில் வரலையே. அது இன்றைக்கி வந்து தேசிய கொடியில் இருக்கிற சக்கரம் வந்து அசோக சக்கரம் பௌத்த மதத்தை சேர்ந்தது. எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லையே. இவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? சாஞ்சி ஸ்தூபியை காட்டுறீங்க. பௌத்தர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களாம் பாக்யான் ஹியூன்சாங்கெல்லாம் என்னத்துக்கு வந்தான்? பௌத்த மதத்துக்கு தான் வந்தான். இந்து மதத்தை தேடிக்கிட்டா வந்தான். யார் வந்தா? இவன் இந்து மதம்னு இவன் சொல்கிற இந்த பிராமண மதத்தை தேடிட்டு யார் வந்தா? இவன் மதத்தை நேரத்தை மாற்றிக்கிட்டான். இல்லை சமண மதமாக இன்றைக்கி இவன் இந்துன்னு சொல்லிட்டு போய் இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறது பூரா சமண மதத்தை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இந்துங்கிறவன் மாடு திங்கணும். இவன் மாட்டை கும்பிடுறாங்கிறான் இன்றைக்கி இருக்கிறவன். அப்புறம் அது சமணர்களுடைய கோட்பாடு. அப்போ நீ சமணர் ஆகிட்ட. தீபாவளி வந்து சமணருடைய பண்டிகை. நீ அதை நீ தான் பெருசாக கொண்டாடுற. அப்போ நீ சமணன். நீ எப்படி நீ இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? உனக்கு எங்கிறது உன் கடவுளை இவங்க அடையாளத்தை மீட்டெடுக்கணும்னு எதை சொல்கிறாங்க? அதான் சொல்கிறாங்க, திராவிட அடையாளத்தை மீட்டெடுக்கணுங்கிறாங்க. அதை வந்து உபாத்தியாயா சொல்கிறாங்க. அது அவர் தெரியாமல் சொல்கிறார், தன்னறியாமல் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறாரு. வந்தேரிகளுடைய இதெல்லாம் அழிக்கணும்னாக்கா முதல்ல ராமர் கோயில். இதில் வரலாற்று படையெடுப்பாளர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வரலாற்று படையெடுப்பு தான். அதுக்கு வேறு பேர் வச்சாங்க. முஸ்லீம்கள் படையெடுப்புன்னா ஆரியர்கள் வருகைங்கிறான். அது எப்படி வருகை? அதுவும் படையெடுப்பு இல்லை. ஏன்னா ஏமாற்றி உள்ளே வந்தாங்கங்கிறான். இவங்கெல்லாம் சண்டை போட்டு உள்ளே வந்தாங்க. இவன் வந்து இவங்களாம் வந்து கலந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டான். திருட்டுத்தனமாக உள்ளே நுழைஞ்சான். அப்படி நுழைஞ்சவன் தான். அதனால தான் அந்த பேர் அவங்களுக்கு. ஒரு குப்தர்கள்ன்ற ஒரு மன்னர்கள் ஆள்ற வரையிலும் இந்த நாட்டில் இந்து மதங்கிறதே கிடையாது, பிராமண மதமே கிடையாது. பேரரசு தான் பொற்கால அரசு. அதனால தான் பொற்கால அரசு. பிராமணர்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்ததுனால அவங்களுக்கு பொற்கால அரசுன்னு பேர். அது ஒன்றும் சமஸ்கிருத இந்த நாட்டில் கிடையாது. பௌத்தருடைய அசோகனுடைய கல்வெட்டுகள்லாம் பாலி மொழியில் இருக்குது. அந்த மொழியே கிடையாது. கல்கோ அது 50,000 வருஷம் 60,000 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு ஒரு கல்வெட்டை காட்ட சொல்லுங்கள். 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டுகளை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர்களால் கொண்டு வரப்பட்டதான சமஸ்கிருதம். அது வந்து தமிழ்நாட்டிலேயே அது வடமொழி எங்கிறது. அப்போ அவர் வரலாற்று படையெடுப்பாளர்னா அவர் சொல்கிறது முகலாயர்கள் வந்த பிரிட்டிஷ் அந்த ஆரியர்கள்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறார். அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அதுதான் அர்த்தம். அதுக்கு அதை வந்து ஜட்ஜை தள்ளிப்படி போனது தப்பு.
ஆரியர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு அவர் அப்போ அந்த அடையாளங்கள் அழிக்கிறதுனா எதை அழிக்க சொல்கிறீங்க? ராமர் கோயில் கிருஷ்ணன் கோயில் எல்லாத்தையும் அழிக்கணும். அதைத்தான் இவங்க வரலாற்று படையெடுப்பாளர்கள் பள்ளிவாசல் இடிச்சிட்டு தான் இவங்க கட்டுறோங்கிறாங்க. பாபர் மசூதியை இடிச்சிட்டு இவங்க கட்டுறோங்கிறாங்க. நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அவங்களே ஃபஸ்ட்டு வந்தேரிகள் அவங்கங்க, அதுக்கப்புறம் தானே மற்றவங்களாம் வர்றான். அதுக்கப்புறம் தானே அவர்கள் உருவாக்குன கட்டுமானம் என்னது இந்தியாவில்? அது வந்து இந்த பூரி ஜெகநாதர் கோயில், அது கூட நம்ம சோளம் கட்டினதுங்கிறாங்க இந்த பசங்க. அதுவும் சோழர் கட்டினது. ஆமாம், வேறு நம்ம ஒரிசாவினுடைய ராஜேந்திர சோழனுக்கு வந்து வாரிசு வந்து ஆண் வாரிசு இல்லாததுனால வந்து குலோத்துங்கன் மகளுடைய கணவன் விமலாதித்தன் வாரிசுகள் தானே குலோத்துங்கன், ரெண்டாம் குலோத்துங்கன் இவங்கெல்லாம் வர்றது அவங்க அந்த வாரிசுகள் தான் வர்றாங்க. அதனால தான் அவன் கலிங்கத்து மேலே படம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய நாட்டை தான் அவன் முடிக்கிறான். கலிங்கம் வென்றப்ப ஒரிசாவை ஆட்சி செய்ததும் சோழர்கள் தான். ஆமாம், சோழர்கள் தான். அவங்களெல்லாம் தெலுங்கு சோழர்கள், இந்த சோழர்கள் நாங்கள் காளஹஸ்தி, திருப்பதி இதெல்லாமே வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. ஆந்திரா ஒரிசாவை ஆண்டதும் தமிழன் தான், சோழர்கள் தான். கலிங்கத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. அதனால கங்கை கொண்ட சோழபுரம் சொல்கிறதே வந்து நமக்கு கீழே அவங்க இருந்தது தானே காரணம். அப்போ இங்கே அரியலூரில் இருக்கிறது எல்லாமே அதோட நினைவு தானே? எது அரியலூர்? இங்கே கங்கை கொண்ட சோழபுரம். அது ஆமாம், கங்கையை ஜெயிச்சுட்டு வர்றான். அங்கே அந்த சத்தியாச்சரியம் வந்து கொஞ்சம் அதை துள்ளலாம் அடித்து தள்ளிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். தன்னுடைய மருமகனுக்கு ஆபத்தை உண்டாக்குறான் தெரிஞ்சவொன்னே தான் இவன் இங்கேருந்து போகிறான். போய் ராஜேந்திர சோழன் போய் அடித்து அவனை தீர்த்து கட்டிவிட்டு வர்றான். அதை பிற்காலத்தில் அந்த வரலாறு எழுதின பார்ப்பனர்கள் சத்தியாச்சரியன்னு அவன் ஜெயிக்கலைங்கிற மாதிரி எழுதுவானுங்க. திருப்பி தொந்தரவு கொடுத்தாங்கிற மாதிரி எழுதுவானுங்க. அது சோழர்களை அவமானப்படுத்தி. ஆமாம், சோழர்களை அவமானப்படுத்தி, தமிழர்களை அவமானப்படுத்தி அவங்க எழுதுன ராஜேந்திர சோழன் ஒரு புக் இருக்குது, ஒன்றிய அரசால் வெளியிடப்பட்ட புத்தகம். அதை வந்து எழுதின ஒரு அறிஞர் ராஜேந்திர சோழனை மட்டம் தட்டி தான் எழுதியிருப்பார் பூரா. ஏன் அவங்க ஏன் ராஜேந்திர சோழன் வந்து தென்னாட்டுக்காரன் தமிழங்க, தமிழர்களை இது பண்ணி தான் அப்படி தான் எழுதுவாங்க. அவங்க அப்போ அப்படி பார்த்தா அவங்களுக்கு முகலாயர்களையும் எதிரியாக பார்ப்பாங்க, தமிழர்கள் அவங்க எதிரியாக பார்த்துருந்தாக்கா அவங்களை எதிர்த்து போராடி இருப்பாங்களே. அவங்களோட ஆட்சியில் உட்காந்துருந்தாங்க எல்லாம். அவங்க சபையில் இருந்தவங்க பூரா யார் இருந்தான்? ராஜா தோடர்மால், இது மாதிரி அந்த ஜோதிபாய் யார்? ரஜபுத்திரர்கள். சண்டை போட்டிருந்தா முகலாய எப்படிங்க 700 வருஷம் இருந்திருப்பான்? சண்டையை போடலையே. அப்போ இங்கே உள்ள மாற்று மதத்தினரை அரவணைச்சு தான் இருந்தாங்க. அவங்க அரவணைக்கில் போய் ஒட்டிக்கிட்டாங்க. அவன் சேர்த்தனாலும் இல்லை, இவன் போய் ஒட்டிக்கிட்டான். எந்த ராஜபுத்திரன் இங்கே வந்து டெல்லியிலேருந்து போய் காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு போனால், இல்லை அது அங்கே ஆப்கானிஸ்தானத்தை பிடிக்கிறதுக்கு போனான். அடுத்த ஊருக்கு எங்கெங்கே படைக்கிறதுக்கு போனான் அவன்? சிக்கிமை பிடிச்சானா, நேபாளத்தை பிடிச்சானா, எதை பிடிச்சான் அவன்? எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தானுங்க, ஆனந்தமாக உட்காந்துட்டு தான் தின்னானுங்க. முதலாளர் வந்தவொடனே ஓகே உங்களோட நாங்கள் இருக்கான்ட்டானுங்க. பிரிட்டிஷ் வந்தாங்க, ஓகே நாங்கள் 56 தேசங்கள், 56 தேசமும் விக்டோரியா மகாராணி ஏற்றுக்கிட்டதுனால தான் அது வரையிலும் ராணியாக இருந்தவங்க வந்து சக்கரவர்த்தினி ஆனதுக்கு காரணம். 56 தேச மன்னர்கள் வந்து தனக்கு கப்பம் கட்டுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு யார் நம்பித்தார்? இவர் வடநாட்டு ராஜபுத்திர மன்னர்கள். இவன் தானே போய் காலில் விழுந்தான். ரஜபுத்தர்களை தான் அவங்க இந்து மதத்தின் காவலர்கள், சத்திரிய புருஷர்கள், முகலாயர்களை இவங்க தான் எதிர்த்து போரிட்டார்கள். எங்கள் பாரத தேசத்தின் அடையாளம்னு அவங்க ரஜபுத்திரர்களை தான் கொண்டாடுறாங்க. எந்த ரஜபுத்திரம் போராடினா? எந்த ரஜபுத்திரம் போராடினா சொல்லுங்களேன். எந்த ரஜபுத்திரம்? முழுக்க தமிழன் தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை போராடினது, தமிழர்கள் தான். வட இந்தியாவில் சரித்திரமே கிடையாதுங்க. தமிழர்கள் தான் போராட்டம். இங்கே தான் அந்த போராட்டமே நடந்தது. கடைசியாக நடந்தது வந்து பூலித்தேவன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வீரன், இவங்கெல்லாம் தான் கடைசியாக போராட்டம். அதில் வெள்ளையர்களை எதிர்த்து ஜெயித்த ஒரே ராணி வந்து வேலு நாச்சியார். ஒரே இந்திய அரசு வந்து வரலாற்று புத்தகத்தில் லட்சுமிபாய் ஜான்சி ராணி தோத்து போயிட்டா. எதிர்த்தா அவன் ஒருத்தி தான் எதிர்த்து நின்னா, தோற்று போய் செத்து போயிட்டா. அவங்கள தோக்கடிச்சு ராணியான வேலு நாச்சியார். அந்த வரலாறு நமக்கு தான் உண்டு. அப்போ வெற்றி பெற்ற வேலு நாச்சியாரை வட இந்தியர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன் நம்மளே சொல்லலையே, இப்போதானே தெரியுது. வீரபாண்டிய கட்டமன்னனில் தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க, வேலு நாச்சியாரை தூக்கி விடலையே. சரி, இப்போ இவங்க கருத்துப்படி முகலாயர்கள் கட்டிடங்கள் அந்த அடையாளங்களை அழித்துட்டு பேர் மாற்றணும்னா எப்படி பேர் மாற்றுவாங்க? இப்போ நீங்கள் ஏதோ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கரீம் நகர் வந்து கருமாதி நகர்னு மாற்றுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. பேர் மாற்றத்தினால என்ன ஆகிட போகுது? இப்போ அப்போ அந்த மாதிரி அவங்க கட்டுமானத்தை கழிச்சிட்டா இந்தியாவே இருக்காது. எப்படிங்க அதை வரலாற்றை அழிச்சிட முடியுமா? நீங்கள் என்ன பேசினாலும்
இன்றைக்கி ஸ்டாலினுடைய சிலையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டாங்க ரஷ்யாவில். லெனினுடைய சிலையெல்லாம் தூக்கி போட்டாங்க. சென்ட் பீட்டர்ஸ்பர்காக இருந்தது வந்து லெனின் கிராட்னு மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து மறுபடியும் சென்ட் பீட்டர்ஸ்பர்காக வந்துடுச்சு. ஸ்டாலின் கிராடுக்கு வந்து ஒரிஜினல் பேர் வேறு, அதை வந்து அந்த ஒரிஜினல் பேருக்கு மாற்றிட்டாங்க. எல்லாம் மாற்றினாலும் கூட இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, லெனின் கிராடில் நடக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்போ 1000 நீங்கள் சொன்னாலும் சென்னைன்னு சொன்னாலும் கொஞ்சம் இன்றைக்கி 1000 சொன்னால் மெட்ராஸ் போய்ட்டு வரேன்னு தான் சொல்கிறாங்க. போர்ச்சுகீசிய பெயர் மதராச பட்டணம், அதுதான் ஒரிஜினல் பேர். மதராசா அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள். மதராசாக்கள் சென்னையில் அதிகமாக இருந்ததா? அந்த அடிப்படையில் ஆர்காட் நவாபோட ஊர் தானுங்களே இது. ஆர்காட் நவாபு தானே கொடுத்தான் நமக்கு. இன்றைக்கும் இருக்குது இல்லை, கபாலி கோயிலுடைய தெப்பக்குளம் யாருது? முஸ்லீம்ஸ் கொடுத்தது தான். ஆர்காட் நவாபு அவருக்கு இன்னும் பணம் கட்டிகிட்டு இருக்கேன். அவர் தான் வேணான்ட்டார். இப்போ கடைசியாக வந்த நவாப் முகமது அலி, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அதுக்கெல்லாம் பணம் கட்ட வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பார்சாத்தி கோயிலில் முஸ்லீம்களுது அவங்க கொடுத்தது தானே அதெல்லாம். சரி, இஸ்லாமியர்கள் ஆட்சியில் சரியாக சொல்லணும்னா முகலாயர்கள் ஆட்சியில், அது வந்து முகலாயர்கள் முஸ்லீம்கள் கூட சொல்லக்கூடாது, முகலாயர்கள் ஆட்சியில் பதவி பெற்றுக்கொண்டு ஆதாயம் பெற்றுக்கொண்டு அவர்களோடு நெருக்கமாக நட்பாக உறவாக இருந்தவர்கள் இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்தேரிகள், முஸ்லீம்கள் தேச துரோகிகள், முஸ்லீம்கள் ஆன்டி இண்டியன் அப்படின்னு இன்றைக்கி அப்படி ஒரு அரசியல் அவர்கள் பேசுவதுக்கு என்ன காரணம்? இவங்கள யாரும் சொல்லிடக்கூடாது. அன்னைக்கு நீ இருந்தியப்பா, அந்த அக்பர்னு ஒரு படம் வந்ததுங்க, அதில் சலீம் கேட்பாப்படி அனார்கடியை காதலிக்கும் போது அப்போ ஒரு சாதாரண பிரஜை, ஒரு ராஜகுமாரன் வந்து கட்டிக்கூடாது, அந்த வழக்கமாக வர்ற அந்த கதை அது. அதில் வந்து சலீமை வந்து குற்றவாளியாக நிறுத்தும்போது அந்த சலீம் கேட்குறான் அக்பரை பார்த்து, இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியான அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாம், அவருடைய மகன் சலீம் ஒரு அனார்கலியை மணந்து கொள்ளக்கூடாதாம். அதுதான் கேள்வி. இன்றைக்கி வந்து முஸ்லீம் ஆண்கள் திட்டமிட்டு இந்து பெண்களை லவ் ஜிஹாத் பண்ணுறாங்கங்கிறாங்க. அன்னைக்கு இவங்களே அந்த லவ் ஜிஹாத் பண்ணாங்களா? பல சமயங்களில் பல பிரச்சனைகள்லாம் வந்ததுங்க ஒரு காலத்தில். மிக பிரபலமான ஹிந்தி நடிகைன்னு எடுத்திங்கன்னா எங்கள் காலத்துல எல்லாம் மீனாஷோரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இன்றைக்கும் யாரும் கிடையாது. முஸ்லீம் அந்த அம்மா இல்லை பேர் மீனாஷோரி. மீனாங்கிறது முஸ்லீம்ஸ் வச்சுக்குவாங்க. மீனாஷோரி கட்டிக்கிட்டது வந்து ஒரு பார்சிகாரையாக கட்டிக்கிட்டாங்க, முஸ்லீம் இருந்தால் கூட. அந்த அம்மாவுடைய லாரலப்பாங்கிற பாட்டு இன்றைக்கு ஒரு பிரபலம். தமிழில் வந்து பாருடப்பா அடிடா அப்படின்னு வரும், கல்லை ஓடாடப்பான்னு போட்டு இது பண்ணாங்க. அவ்வளோ பிரமாதமான பாட்டு அது, அந்த அளவுக்கு ஃபேமஸ். அந்த பெண்ணை தான் அன்றைக்கி வந்து இவனுங்க அத்தனை பேரும் காலில் விழுந்து கிடந்தானுங்க. அன்றைக்கி மிக பிரமாதமான சிங்கர்னு பேர் எடுத்தவங்க வந்து அகில இந்தியாவில் பேர் எடுத்தவங்க வந்து நூர்ஜஹான். அந்த மாதிரி பாகிஸ்தான் பிரிஞ்ச போது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. திலீப் குமார் போகலை. திலீப் குமாரோட ஒரிஜினல் பேர் வந்து யூசுஃப் கான். அவர் இந்திய படத்தினுடைய முடிச்சூடா மன்னராக விளங்கினவர் திலீப் குமார்ங்கிற யூசுஃப் கான் தான். ஆக பெரிய தலத் முகமது ரஃபி, நௌஷாத், ஹிந்தியில் இருக்கிற எல்லாமே நீங்கள் யாரை கேட்டாலும் அவங்க தான் இருந்தாங்க. நடுமதியில் என்னாச்சு, ஷாருக் கான், வரிசையாக எல்லாருமே ஷாருக் கான், ஆமீர் கான், சல்மான் கான், வரிசையாக கான்களாக வந்தபோது ஒரு கோவிந்தான்னு ஒருத்தர் வந்தபோது எல்லாரும் ஓடி போய் அவனை பிடிச்சாங்க. ஒரு ஆளாவது ஒரு நான் முஸ்லீம் இடையில கிருத்திக் ரோஷன் டெவலப் பண்ணார். இது மாதிரி அவங்க காலமெல்லாம் முஸ்லீம் கிட்ட அடிபட்டு கிடந்து வந்தாங்க. அதனால் இதெல்லாம் அன்னைக்கு வந்து மீனாசூரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படாத ஒரு ரஜபுத்திர வாலிபன் கூட கிடையாது. அத்தனை பேர் அவங்ககிட்ட தான் காலில் விழுந்து கிடந்தாங்க. நூர்ஜஹானுடைய ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான, அறிவியலுக்கு புறம்பான, தேவையில்லாமல் வரலாற்றை தோண்டி முஸ்லீம் அடையாளத்தை அழிங்க, அந்த அடையாளத்தை அழிங்க என்று ஒரு சர்ச்சையாக தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அதெல்லாம் ஏடுபடாதுங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் பெட்ரோல் வாங்கக்கூடாது. பெட்ரோலை உடனே நிறுத்தணும். உடனே பாகிஸ்தான் மேலே படை எடுக்கணும். நீங்கள் படை எடுத்து அதை ஒழிக்கணும். இமயமலையுடைய அந்த பக்கம் அதில் பாதி நமக்கு சொந்தம், இந்தியாவுக்கு சொந்தம் இருக்கிறீங்க, அதை பிடிக்கணும். முதல்ல அதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய இந்திய வரலாறுங்கிறது முகலாயர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, கட்டிடங்கள், ஆட்சி முறையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. வட இந்தியாவில் பிரிக்க முடியாத இருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் இன்று வட இந்தியாவில் இஸ்லாமிய விருப்ப அரசியலை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணி உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத வரலாற்று பார்வையுடன் ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வந்தேரிகளை இன்னும் ஆரம்பித்தாக்கா ஆரியர்கள் தான் ஆரம்பிக்காங்கிறது நம்முடைய திராவிட சித்தாந்தம். ஓகே, நன்றி.